போன வீடியோல அரவிந்துக்கு என்ன ஆச்சு? அவனை யாரு கொன்னது வாங்க? வீடியோல பார்க்கலாம். போலீஸ்க்கு ஃபிளாட். 202 கேஸ் ஒரு டெட் எண்ட் மாதிரி தான் தெரிய வந்தது. ஆனா இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஒரே ஒரு விஷயத்த கவனிச்சாரு. அது என்ன விஷயம்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க வீடியோ பார்ட் 1 பார்த்துடுவாங்க. சரி வாங்க வீடியோ உள்ள போகலாம். போஸ்ட்மார்ட்டம் டைம் ரிப்போர்ட் வந்து நள்ளிரவு 11:40. ஆனா லாஸ்ட் ஃபோன் கால் வந்தது 11:32. இதற்கு நடுவில் 8 நிமிஷம் கேப். அந்த நேரத்துல அந்த இடத்துல அரவிந்துக்கு தனியா இல்ல, அங்க இன்னொரு ஆள் இறுதி இருக்காரு. லேப்டாப்ல இருந்த இஃப் ஐ டை டு நைட் ஃபைலை சைபர் டீம் ஓபன் பண்ணினாங்க. அதுக்குள்ள வீடியோ ரெக்கார்டிங் இருந்தது. அரவிந்த் கேமரா முன்னாடி நடுங்கிக்கிட்டே வீடியோவில் சொன்னான், நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நான் இறந்துட்டேன். என்ன கொன்னது ஒரு மனிதன் இல்ல, அங்க எல்லாருக்கும் ஒரு ஷாக். அப்போ அவனா கொன்னது யாரு? இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் கேஸ்ன்னு சொன்னார். 3 மாசத்துக்கு முன்னாடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துடான்னு சொன்னது பொய். அவனை கொன்னது நான் தான். அந்த கன்ஃபெஷன் யாருமே எதிர்பார்க்காதது. அரவிந்த் தொடர்ந்தான், அந்த இரவு நான் ட்ரங்க் பண்ணியிருந்தேன். அவன் என்னை பிளாக்மெயில் பண்ணான். சண்டை போட்டு தள்ளினேன். அவன் இறந்துட்டான். அப்போ இன்ஸ்பெக்டருக்கு புரிஞ்சது, அரவிந்த் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, அவன் தன் கில்ட்டிலிருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். அந்த அன்னோன் நம்பர் அது அரவிந்த் தான். கால் லாக் ட்ரேஸ் பண்ணப்போ அந்த கால் வந்த ஃபோன் அரவிந்தின் இன்னொரு மொபைல். அவனை முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணிய வாய்ஸ் கால். அதே வார்த்தை, உண்மை வெளியில் வரப்போகுது. அந்த 9 வினாடி கால் அவன் மனசோட கடைசி வார்னிங். ஃபைனல் ட்விஸ்ட் இன்னும் கொடூரம். அரவிந்த் சூசைட் பண்ணல, மர்டர் கூட இல்ல. போஸ்ட்மார்டம் டீடைல்ட் ரிப்போர்ட், காஸ் ஆஃப் டெத் ஆட்டோஎரோட்டிக் அஸ்ஃபிக்சியேஷன், ஃபியர் பிளஸ் கில்ட் ட்ரிகர்டு பேனிக். அவன் தானே லாக் பண்ணினான், அவன் தானே ஃபோன் ஆஃப் பண்ணினான், அவன் தானே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணினான். அவன் எதிரி யாரும் இல்லை, அவனோட கில்ட்டு தான் அவனை கொன்னது. கேஸ் க்ளோஸ் ஆனது. ஆனா இன்ஸ்பெக்டர் கார்த்திக் ஃபைலை க்ளோஸ் பண்ணும்போது ஒரு லைன் மட்டும் விஸ்பர் பண்ணினார், குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா குற்ற உணர்ச்சி தப்பிக்க விடாது. ஏண்டி வீடியோக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெய்லி அப்டேட் வரும்.